சுந்தர் சி பார்ட்டியில் இதுதான் நடந்தது. விஷால் குடித்தாரா? உண்மையை உடைத்த பிரபலம். சுந்தர் சியின் பிறந்தநாள் பார்ட்டியில் விஷால் குடித்திருப்பதாக வெளியான செய்தி குறித்து திரைப்பட விமர்சகர் பைல்வான் ரங்கநாதன் பேசியுள்ளார். சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் நடிப்பில் உருவான மதகஜ ராஜா திரைப்படம் எடுக்கப்பட்டு 12 ஆண்டுகளுக்கு பின் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றது. இந்த படத்தின் வெற்றியை சுந்தர் சியின் பிறந்த நாளையும் பார்ட்டி வைத்து கொண்டாடினார் குஷ்பு. இந்த பார்ட்டியில் மீனா, KS ரவிக்குமார், திவ்யதர்ஷினி, ஐஸ்வர்யா ராஜேஷ், யோகி பாபு என்ற பல நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பைல்வான் ரங்கநாதன் கருத்து. மேலும் இந்த பார்ட்டியில் விஷால் குடித்து போதையில் இருந்ததாக தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் இது குறித்து சினிமா விமர்சகர் பைல்வான் ரங்கநாதன் கருத்து தெரிவித்துள்ளார். சினிமா திரையில் பார்ட்டி என்பது இயல்பான ஒன்று. இது ஒருவரை பற்றி மற்றவர்கள் தெரிந்து கொள்ள நல்ல வாய்ப்பாக இருக்கும். இதன் மூலமாக ஒருவருக்கொருவர் நண்பர்களாக பழகி அதன் பிறகு லவ்வர்ஸாக மாறுகிறார்கள். அப்படித்தான் மதகஜராஜா படம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி நடைபோட்டது. மீனா தூள் அதன் பின்பு அது அன்பின் அடையாளம்தான். உண்மையில் இது காலமாக சினிமாவில் இருக்கும் ஒரு பழக்கம். திருமணம், ரிசப்ஷன், பிறந்தநாள் என்று எந்த பார்ட்டியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடிப்பது வழக்கமான ஒன்று. இதில் எந்த தவறுமில்லை. இது அன்பின் அடையாளம்தான். பார்ட்டியில் விஷால் போதையில் இருந்ததாக செய்தி வெளியானது. ஆனால் இப்போதுதான் விஷால் கொஞ்சமாக காய்ச்சலிருந்து குணமடைந்து வருகிறார். அப்படி இருக்கும்போது எப்படி குடித்திருப்பார்? விஷால் தனது புதிய படத்தின் கதையை விவாதத்தில் இருக்கிறார் என்று அவரை பற்றிய உண்மைகளை உடைத்து பேசியுள்ளார். இதுவுமே எந்த அளவுக்கு உண்மை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியலை. ஆக்சுவலாக சினிமாவில் ஒரு பார்ட்டினா அது எல்லாமே இருக்க தாங்க செய்யும். ஸோ நம்ம நார்மலாக ஒரு பார்ட்டி போகிறோன்னாலே அதிலையே பார்த்திங்கன்னா குடியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றுறது, உட்காந்து அரட்டை அடிக்கிறது, ஒருத்தவங்களை புதுசாக பழகிறது, இது எல்லாமே தான் இருக்க தான் செய்யும். பட் அது ஏன் சினிமாவில் நடக்குதுன்னா மட்டும் அதை ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக பேசுகிறாங்க. அது என்ன ஒரு கல்ச்சருங்கிறது எனக்கு தெரியலை. மேபி அவங்க செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனாலையா, இல்லை வேறு எதுவும் ரீசனா, இல்லை இதை பேசினா நம்மளுக்கு ஒரு ஃபேம் கிடைக்குங்கிறதுனாலையா, என்ன ரீசன்னால் இதை சொல்கிறாங்க என்னங்கிறது நம்மளுக்கு தெரியலை. ஸோ பட் விஷால் குடித்தாரா குடிக்கலையா இதெல்லாம் நம்மளுக்கு 2வது பட்சம்தான். பட் சினிமா பார்ட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியே ஒரு பார்ட்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே போகிறவங்களோ யாராக இருந்தாலும் சரி குடிச்சிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு போக தான் செய்வாங்க. லைக் என்ன தேவைங்கிற சென்ஸ், ஒருத்தவங்களோட நல்ல நட்பு வேணும்னா நட்பை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அது மூலமாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதா இருக்கட்டும், பட வாய்ப்போ இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, அது அவங்களோட சாய்ஸாக தான் இருக்குமே தவிர்த்து இதை பற்றி நம்ம ஒரு விமர்சனம் பண்ணணுங்கிறது எனக்கு இன்னமும் இது சரியாக படலை. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. Thank you.